இறைவனை தரிசிப்பதற்கு பாத யாத்திரை போகணும்னு அவசியம் இல்லைங்க. பணக்காரனுக்கு பக்கத்தில் தரிசனம், ஏழைக்கு தூர தரிசனம் கொடுக்கிற தெய்வம் இல்லை. 50,000 கொடுத்தால் பக்கத்தில், 20,000 கொடுத்தால் நடு மையத்தில், 10,000 கொடுத்தால் கடைசியில். தெய்வத்தை நீ தேடி போக வேண்டாமா? என்னுடைய பைபிள், என்னுடைய தெய்வம் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களை நீ தரிசிப்பார்கள் கைகளை தட்டி. அகிலாண்டோச்சை உண்டாக்கின இறைவனை தரிசிக்கும் ஒரு வழிவொன்றை சொல்லிக் கொடுக்கிற உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் எங்கோ இருக்கிறவர் அல்ல, உள்ளமே பெருங்கோயில் ஊனடம்பு சுற்றாலே வள்ளல் பிரானுக்கு வாய்த்த மனையிலே. கோவிலாவது ஏதடா குளமாவது மேதடா, கோவிலும் குளமும் தேடி அலையும் குலாபனே, கோவிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லை. சிவவாக்கியர் சொன்னார். தெய்வம் உள்ள இருக்கிறாருங்க. இந்த இருதயத்தை சுத்தமாக்குறதை விட்டு கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிறான் பாருங்க. கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்கு வேற சீரியல் வேற போடுவான். திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து நாசரத்துக்கு போறதுக்கு முன்னாடி 10 அடிக்கு ஒரு கோபுரம் இருக்கும். எல்லாம் கிறிஸ்தவ ஆலயங்கள் தான். 120 அடி. எவன் கோபுரம் அதிகம் கிட்ட அவன் பெரிய ஆளு. கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்கு போட்டி போட்டுக்கொண்டு சீரியல் லைட் என்ன ஆட்டப்பரமா இருக்கும் பாருங்க. வாசல் வர கப்பு கப்புன்னு இழுத்துட்டு வருவான் புகை. வாசல் வர தண்ணி அடிச்சிடுவான். போட்டு விட்டு பாஸ்டர் தோத்துறியா? 4 சவத்துக்குள்ள தெய்வம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரா? தேவ ஆலயம்னா என்ன அர்த்தம்? பிரிச்சு பாருங்களேன். தே பிளஸ் ஆ பிளஸ் லயம். தே பிளஸ் ஆ பிளஸ் லயம். அதுக்கு அர்த்தம் என்னாச்சு? என்ன அங்கிள்? தேவன் ஆன்மாவிலே லைத்திருக்கிற ஸ்தலத்துக்கு தேவாலயம்னு பேர். கைகளை தட்டி. தேவன் ஆன்மாவிலே லைத்திருக்கிற, அதாவது ஆத்மாவில வந்து குடியிருந்ததுனால தான் அவருக்கு ஆத்துமநேசர்னு பேர் வந்துச்சு. ஆத்மாவை நேசிக்கிறவர். இங்க சுத்தம் இல்லாம இவர் போய் ஆலயத்துக்கு வந்து அப்படியே கையை வீசுறாராமா. என் போய் வெளியே கட்டடத்துல தூச்சா வந்துருவாரா? வரவே மாட்டார். என் ஆண்டவர் இப்படி சொல்லுகிற உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் வரும் ஒரே ஒரு ரகசியம் சொல்லிட்டேன். உங்கள் இருதயம் சுத்தமாகும் பொழுது கைகளை தட்டி